இதனுடைய நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பிளி சேனலுக்காக இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு அதனுடைய கீழே அமர்ந்து அந்த சித்திரங்கள் எப்படி அந்த சிற்பங்கள்லாம் அதில் தீட்டப்பட்டது எழுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் அதை பார்க்குறேன். ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண வீட்டையே நம்ம ஒரு 4 செவரை கட்டுறதுக்குள்ளேயே 10 தடவை இடித்து போடுறோம். இத்தச்சோடு ஆலயத்தை அந்த சிலைகளை கீழே செதுக்கி அதை மேலே கொண்டு போய் அதை முறைப்படி வரிசையாக கீழே விழாமல் அடுக்கி அதற்கு மேலே சிற்பங்களை அடுக்கி ஒவ்வொரு தளமாக அதை உயர்த்தி அப்போது கீழே இருந்து அது எப்படி மேலே கொண்டு போனாங்க. அப்படி கொண்டு போகிறப்போ அது உடஞ்சிருக்க மூழியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சிலைகள். ஏன்னா உயரம் சாதாரண உயரமா, பயங்கரமான உயரம் அல்லவா. அப்போது எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கே ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. ரொம்ப அதி அற்புதமான விஷயம் அது. ரொம்ப ஆழமாக உட்காந்து அதை யோசனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூளையை கலங்கிடும் போல இருக்குது. அவ்வளவு அற்புதமாக அதை செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த சிற்பங்கள் எவ்வளவு தூரம் குஞ்சரமல்லன் தலைமையில், அந்த ஆசாரி தலைமையில் அவர் இந்த சிற்பங்களை கீழே செதுக்கியது மட்டுமல்லாமல் அதை எந்த விதமான பங்கமும் படுத்தாமல் அதை மேலே கொண்டு போய் அதையும் உட்கார வைத்து, அதுவும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி ஒரு சிறு கல் கூட மேலேருந்து கீழே விழலை அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, வியப்பின் உச்சகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. ஆக உண்மையாகவே நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அது. தலையை வெடிச்சிடும் போல இருக்குது. இன்றைக்கு கூட இப்படியான ஒரு ஆலயத்தை நாம் நிர்மாணிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா இவ்வளோ உயரத்தை இன்றைக்கு நமக்கு பெரிய பெரிய கிரேன்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இயந்திரங்களாக இருந்தாலுமே கூட இன்றைக்கும் நாம் இது எப்படி நிர்மாணம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த காலத்தில் இந்த விதமான இயந்திரங்களுடைய துணைகளும் இல்லாமல் வெறும் கைகளாலேயே யானைகள் கைகள் இதை வச்சுக்கிட்டு இவ்வளவு உயரத்தை நம்முடைய ராஜராஜ சோழன் நிர்மாணிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்பா, அவர் மேலே கூடிய நம்முடைய மரியாதையானது கோபுரத்தை விட வசந்து போகுது. மாமன்னன் ராஜராஜ சோழன் புகழ் வாழ்க. அவருடைய இந்த ஆன்மீக திறம் வாழ்க. அவரை நாம் நன்றியோடு வணங்குவோம்.